ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அட்ர சின்னாலப்பட்டி சுகி யூடியூப் சேனலு. ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆரம்பிச்சு. அதை ரன்னிங்கில் எப்பயாச்சும் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போது ஊருக்கு வர்றதுனால சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு குட்டி ரெசிபி என்னென்னா வந்துட்டு அந்த கொழுக்கட்டை செய்யல, பிடி கொழுக்கட்டை அந்த மாதிரி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி இதில் வந்துட்டு மாவு வறுத்து போட்டிருக்கேன், பச்சரிசி மாவு வறுத்துட்டு அது ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன் நான். நமக்கு எப்போ எல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுப்பேன். அதனால் கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலுமே வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு சிட்டிகை உப்பு போடணும், சரியா? அதனால் எந்த ஸ்வீட் பண்ணாலும் லைட்டாக ஆடி அந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாசி பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்துட்டு செய்யுங்க. இது நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். நமக்கு வந்து இன்னும் ஃபில்ட்ரு பண்ணலை. ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு. நெய் வந்து எப்பயுமே நான் வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கிடுவேன். நெய் காலி ஆயிடுச்சு. ஆனால் நெய் இல்லாதனால வந்துட்டு ஜிஆர்பி நெய் கொஞ்சம் தான் வாங்கினேன். அதனால் ஓகேங்க. இது எல்லாத்துக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து பூ போல் நம்ம உதிரியாக இந்த மாதிரி இப்படி புதுசாக அரிஞ்சு மிக்ஸியில் போட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி நாம் அதில் வந்து இது பண்ணிக்கிடலாம், சரியா? அதனால் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நமக்கு வந்து கொழுக்கட்டை எந்த மாதிரி வருது, பாயில் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ.